நன்றி சொல்ற போனவர் அந்த மக்களை பற்றியோ அல்லது அந்த திருச்சியினுடைய தேவைகளை பற்றியோ அல்லது திருச்சிக்கு இவர் செய்யக்கூடிய நன்மைகளை பற்றியோ எதுவும் சொல்லலை. தமிழ்நாட்டுக்கு தான் எதுவும் செய்யலன்னா தன்னை தேர்ந்தெடுத்த மக்கள் நம்முடைய பிரதிநிதியா இருப்பார் தேர்ந்தெடுத்தாங்க. அதை இவர் ஏத்துக்காம அதை ராஜினாமா பண்ணிட்டாரு. இன்றைக்கு ஒரு தற்குறி கூட்டம் ஆட்டி படைக்கிறது, அபகரித்து வைத்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு பரவலா எல்லா தரப்புலையும் சொல்லி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த தேர்தலிலும் பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைத்ததில்லை. அது 1977 தேர்தலா இருந்தாலும் அதுக்கு பிறகு ஆட்சி கலைப்புக்கு பிறகு வந்து 1980ஆவது ஆண்டு நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் அமெரிக்காவின் புரூக்ளின் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு வெற்றி பெற்ற 1984 தேர்தலாக இருந்தாலும் அறுதி பெரும்பான்மையோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற ஆட்சியில் அமர்ந்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தேடி போய் ஏன் ஆதரவு கேட்ட, ஏன் அவங்க உங்களை தேடி வந்தாங்களா? அவங்க தேடி வந்தாங்களா? விஜய் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன யோகியதுல எம்ஆர்சி நகர்ல போய் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கேட்ட? நம்ம எல்லாம் போடக்கூடாதா? போடலாம். எப்போ போடலாம்னா இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அந்த கோட்டு சூட்டு போடுற அளவுக்கு தகுதி உருவாக்கிட்டு நீ போட்டுட்டு வந்தீங்கன்னா நீ சொன்னதை செஞ்சவ. ஆனா அவங்கள ஓட்டாண்டி ஆக்கிட்டு அவங்கள போதையில முடக்கத்துல இருக்கிற அயோக்கியர்கள் பிடியில சிக்க வச்சுட்டு அதுல இருந்து மீட்க முடியாம அவங்களுக்கு சொன்ன வாக்குறுதி எதையும் செய்ய முடியாம அவங்களெல்லாம் தவிக்க விட்டு இவர் கோட்டு சூட்டு போட்டு நம்ம எல்லாம் கோட்டு சூட்டு போடக்கூடாதா? தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தொல்மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இந்த சேனலை எல்லாம் விரும்பி பார்க்கறீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. பார்த்துட்டு கடந்து போயிடாம இதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்து நாங்கள் வெளியிடுகின்ற காணொலிகளும் அது பற்றிய செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு எப்போதும் எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அவதாரம் எடுத்திருக்கின்ற ஜோசப் விஜய் திருச்சிக்கு போயிருக்கார். நேற்றைய தினம் திருச்சிக்கு போய் அங்க அவர் ராஜினாமா பண்ண தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு நன்றி சொல்ல போறேன்ட்டு ஒரு 5000 பேரை ஒரு இடத்துல கூட்டி வச்சு அடைச்சி வச்சு அவங்களுக்கு QR கோடு கொடுத்து அவங்கள எல்லாரையும் அந்த அரங்கத்துல சேர்த்து வச்சு அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்றேன்னு போய் அங்க தன்னுடைய வழக்கமான கதா காலட்சேபத்தை நடத்திருக்கார். சரி, ஏதோ ஒரு நன்றி சொல்ற மனநிலையாக இருக்க. அவர் உண்மையில நன்றி சொல்லணும்னா முதல்ல பெரம்பூர்ல நன்றி சொல்லியிருக்கணும். ஏன்னா அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தான் இன்னைக்கும் இருக்கிறார். ஆனா இங்க சொல்லாம ஏன் இவர் திருச்சிக்கு ஓடினாரு? அதுவும் தனி விமானத்தை வச்சுக்கிட்டு அங்க போய் பேசிட்டு, அதுவும் 6 மணிக்குள்ள அடக்கம் ஆயிட்டோம். 6 மணிக்கு மேல போனா செல்ஃபு எடுக்காது. 6 மணிக்கு மேல அது வேற லெவல். அதனால 6 மணிக்குள்ள வரணுன்றதுக்காக அங்க 3 மணிக்கெல்லாம் போய் முடிச்சு வேகமா தனி விமானத்தை புடிச்சு 6 மணிக்குள்ள அவர் ஜோதியில கலந்துட்டாருன்னு சொல்றாங்க. சரி, இவர் ஏன் இவ்வளவு பதட்டத்தோட இவ்வளவு வேகமா அங்க போனாருன்னு பாத்தீங்களா? அதுல முதல்ல நன்றின்னு ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. ஆனா முடிக்க சொல்ல ஓட்டு கேட்கிறாரு. இந்த தொகுதியில நான் அங்க நிறுத்துற வேட்பாளரை
வெற்றி பெற வைக்கணும். அதனால ஓட்டு கேட்க போயிருக்காரு. இன்னும் இடைத்தேர்தல் எப்போ வரும்னு தெரியல, அறிவிப்பு வரல. ஆனா இதுக்குள்ள இவருடைய பயம், பதற்றம். ஏன்னா திருச்சியில இவர் வெற்றி பெற்ற தொகுதியில இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இந்த தற்கூரி கூட்டத்தை நம்பி அந்த தற்கூரிகளின் தலைவனாக இருக்கின்ற இந்த ஜோசப் விஜயை நம்பி ஓட்டு போட்டு இன்னைக்கு தமிழ்நாடு தற்கூரிகளின் மாநிலன்ற பெயரை வாங்கினது மட்டும் இல்ல, இன்னைக்கு திமுக ஆட்சியை விட ஒரு மோசமான இழிவான ஆட்சி, நாதியற்ற நிலையில தமிழ்நாட்டு மக்கள் நாள்தோறும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, வன்முறை, போதை புழக்கம், இப்படி பல்வேறு கொடுமைகளுக்கு இலக்காகியிருக்காங்க. நேற்றைக்கு இவர் இங்க பேசிட்டு இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா குமாரபாளையத்துல 2 பாலியல் வன்கொடுமைகள் நடந்து அங்க 2 சிறுமிகள் பாலியல் துன்பத்திற்கு ஆளாக்கி அவர்களுடைய பலாத்காரத்தின் விளைவாக அங்க மக்கள் போராடுறாங்க. இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைட்டு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்துல பெண் பலாத்காரம். இப்படி ஒரு நாளைக்கு 4-5 பாலியல் ரீதியான வன்புணர்வுகளும் அதன் விளைவாக கொலை, கொள்ளை போன்றவைகளும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா அந்த தாவேகா நிர்வாகி நடத்துற ஒரு பார்ல ராத்திரில 18 வயசுக்கு உட்பட்ட பெண்கள்லாம் நடன ஆட போய் அங்க குடிச்சிட்டு கடைசியில் அது கொலையில போய் முடிச்சிருக்கு. இப்படி இன்றைக்கு தற்கூரிகளின் ஆட்சி நடக்குதுன்றது மட்டும் இல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தற்கூரிகளின் பிடியில் சிக்கியிருக்கு. இதுக்கெல்லாம் ஏதோ 20 நாளா வாய் திறக்காம அன்னைக்கு பதவி ஏத்துட்டு சவால் விட்டு போனவரு இன்னைக்குதான் திருச்சியில வந்து நன்றி சொல்ல வராரு, இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை ஏதோ சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் காத்துட்டு இருந்தா பத்திரிகை நிருபர்கள்லாம் ஒரு ஓரமா போய் உட்காருங்கன்ட்டாங்க. அதுக்கும் வேற வழி இல்லாத நம்ம பத்திரிகை ஊடகங்கள் சரி அந்த கொடுமையும் சகிச்சுக்கிட்டாங்க, போய் உட்காந்துருந்தாங்க. சரி இவர் ஏதோ ஒரு வழக்கமா இவர் நடத்துற ஷூட்டிங் தானே, அந்த ஸ்கிரிப்டை தான் படிக்க போறாரு, அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற அந்த ஆக்ஷன் காட்ட போறாரு, இதுதானே நடக்க போகுதுன்னு ஒரு ஓரமா இருந்து அது வீடியோவில் பார்த்துக்கலான்னு இருந்துட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, எடுத்த உடனே நன்றி சொல்ற போனவர் அந்த மக்களை பற்றியோ அல்லது அந்த திருச்சியினுடைய தேவைகளை பற்றியோ அல்லது திருச்சிக்கு இவர் செய்யக்கூடிய நன்மைகளை பற்றியோ எதுவும் சொல்லலை. தமிழ்நாட்டுக்கு தான் எதுவும் செய்யலன்னா தன்னை தேர்ந்தெடுத்த மக்கள் நம்முடைய பிரதிநிதியா இருப்பார் தேர்ந்தெடுத்தாங்க, அத இவர் ஏத்துக்காம அதை ராஜினாமா பண்ணிட்டாரு. சரி அதுக்கு பிறகு ராஜினாமா பண்ணிட்டு வேற என்ன செய்ய போறாருன்னா, நான் ஒரு ஆளை நிறுத்த போறேன், அவரை ஜெயிக்க வைங்கன்றாருங்க, ஓட்டு கேட்கிறாரு, அவரை வந்து வெற்றி பெற வைங்க. இதை விட கொடுமைன்னா, அதாவது அந்த கட்சியில இருக்கிறவங்க தற்குறின்றது எந்த சந்தேகமும் இல்லை, அதை ஒவ்வொரு நிலையிலும் நிரூபிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், அமைச்சர்கள் எல்லாமே தற்குறித்தனமா தான் இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மீம்ஸ் போடுறதும், இன்ஸ்டாகிராம்ல ஷார்ட்ஸ் போடுறதும், சமூக ஊடகங்கள்ல இந்த ரீல்ஸ் போடுறதும் தான் இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியலா இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை இன்றைக்கு ஒரு தற்குறி கூட்டம் ஆட்டி படைக்கிறது, அபகரித்து வைத்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு பரவலா எல்லா தரப்புலையும் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து நான் மட்டும் சொல்ல, விஜய் ஒரு சரியான ஆள் இல்ல, தற்குறி. இந்த தற்குறியை நம்பி இன்றைக்கு தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறதே, தமிழ்நாட்டு மக்களுடைய துன்பங்கள், துயரங்கள், பாதிப்புகள், இடர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதே என்று இன்றைக்கு சாதாரண
மக்கள்ல இருந்து நீதிபதிகள் வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து பதைத்த அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மார்க்கண்டேய கட்சி சொல்றாரு, விஜய் ஒரு ஃப்ராடு, ஏமாற்றுக்காரர். இப்படிப்பட்ட ஃப்ராட ஏமாற்றுக்காரர் நம்பி தமிழ்நாடு இன்னைக்கு சீரழிஞ்சிட்டு இருக்குன்னு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த மார்க்கண்டேய கட்சி தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல பதிவு போட்டிருக்காரு. ஆக இன்னைக்கு ஏன்னா இவர் பதவியேற்று ஏறத்தாழ 20 நாள் ஆச்சு. இந்த 20 நாள்ல என்ன செஞ்சாருன்னா எதுவும் சொல்ல தெரியல, அல்லது சொல்லக்கூடிய இதையும் அவர் செய்யல. டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போனா இவர் கூட ஒரு தனி விமானத்துல போறாரு. அந்த தனி விமானத்துல 9 பேரை கூட கூட்டு போறாரு. பிரதமர் வீட்டுக்குள்ள நுழைய சொல்லி அந்த 9 பேரையும் கேட்லயே நிறுத்திடுறாங்க. கேட்லயே நிக்க வச்சுட்டு இவங்களெல்லாம் உள்ள விட மாட்டேன்னு சொல்லி அங்க செக்யூரிட்டியை தடுத்து நிறுத்துறாங்க. அவர் தனியா அனுப்புறாங்க. இதுவரைக்கும் ஒரு முதலமைச்சர் ஒரு ஆட்சி அமைச்ச உடனே போக சொல்ல குறைஞ்சபட்ச தலைமைச் செயலாளராவது ஒரு சில மூத்த அதிகாரிகளை கூட்டு போய் தமிழ்நாட்டினுடைய நிலைமையை பிரதமருக்கு விளக்கி சொல்லி ஆதரவு கேட்பாங்க, ஆலோசனை கேட்பாங்க. இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு ஆதரவு கேட்பாங்க. ஆனா இந்த தற்குறி விஜய் 9 பேரை கூட்டு போறாரு. அவருக்கு சிகை அலங்காரம் பண்றவரு, அவருக்கு மற்ற வகையில கூட இருக்கிறவங்க, அவருடைய பவுன்சரு, பழைய காலத்து பவுன்சரு, அவருக்கு எல்லாம் இதுல பாதி பேர், ஒருத்தர் 2 பேரை தவிர பாத்தீங்கன்னா மத்த எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க. ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக பிரதமரை சந்திக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாத ஆட்களை கூட்டு போனா அங்க கேட்ல நிறுத்த உள்ள விட மாட்டேன்ற. இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை, இழிவை, அசிங்கத்தை, அவமானத்தை தமிழ்நாட்டுக்கு உருவாக்கி வைத்திருப்பது இந்த ஜோசப் விஜயின் நடவடிக்கைகள். இதையெல்லாம் என்னன்னு கேட்கறதுக்கு சர்வதேச பத்திரிகையாளர்கள் காத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை சார்ந்த, தமிழ் சார்ந்த அல்லது இந்தியாவில் இருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க. இவர் வருவாரு, எதையாவது சொல்லுவாரு. யார்கிட்டையும் பேசாம ஓடுறாரு. அப்பதான் அங்க ஒரு கமெண்ட் கூட அடிச்சாங்களாம், அவரு திரிஷாவு கிட்ட மட்டும்தான் பேசுவாரு, வேற யாருக்கிட்டுமே பேச மாட்டாரு அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட ஒரு வடநாட்டு ஊடகவியலாளர்கள் பேசுகின்ற ஒரு அவமானத்தை, அசிங்கத்தை உருவாக்கி வைத்திருக்கின்ற விஜய் திருச்சியில என்ன பேசுறாருன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கூட இவ்வளவு ஆதரவு தந்து ஆட்சியில் அமர்த்தலையாம். இவருக்கு அவரை விட அதிகமான ஆதரவு தந்து புரட்சி தலைவர் அந்த அவர் சொன்ன வாசகத்தை அப்படியே சொல்றோம் பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சந்தித்த முதல் தேர்தலில் கூட இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்கவில்லை என்று எல்லோரும் கூறினார்கள். அட பாவி, உங்ககிட்ட சொன்ன அறிவாளி யாரு? அவங்களும் உங்களை போல தற்குறியா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த தேர்தலிலும் பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைத்ததில்லை. அது 1977 தேர்தலா இருந்தாலும், அதுக்கு பிறகு ஆட்சி கலைப்புக்கு பிறகு வந்த 1980வது ஆண்டு நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும், அமெரிக்காவின் புரூக்ளின் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு வெற்றி பெற்ற 1984 தேர்தலா இருந்தாலும் அறுதி பெரும்பான்மையோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற ஆட்சியில் அமர்ந்தார். எந்த தேர்தலையும் அவர் பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைத்ததே இல்லை. அவர் மட்டும் இல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பெரும்பான்மை பெற்றுதான் ஆட்சி அமைச்சாங்க.
உன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சோபாவை அனுப்பி புஷ்பா பட பாணியில எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி அவங்க வீட்டாண்ட போய் காத்திருந்து அவங்க ஆதரவு வாங்கல. இவர் என்னவோ பெரிய யோகிய மாதிரி பேசுறாரு. அதிமுக அள்ளு சில்லா மற்றும் பலரா ஒரு உண்மையிலேயே இந்த தற்கொலை கூட்டத்தினுடைய தருதலையாக தெரிகின்றது விஜய், ஜோசப் விஜய் உண்மையிலேயே ஒரு மனிதாபிமானம் உள்ள சுய உணர்வுள்ள மனிதனாக இருந்தால் சிந்திச்சு பாரு. அதிமுக அள்ளு சில்லுதான். அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை நம்பி வாக்களித்து வெற்றி பெற்றவர்கள் தானே 47 பேரு. நீ யோகிய, உத்தமபுத்திர, நீ யாரும் இட்டையும் ஆதரவு கேட்காத ஒரு ஆளா இருந்தா ஏன் சிவி சண்முகத்தை தேடி அவருடைய ஆபீஸுக்கு எம்ஆர்சி நகருக்கு எதுக்குடா பிச்சை எடுக்க போனீங்க? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தேடி போய் ஏன் ஆதரவு கேட்ட? ஏன் அவங்க உங்களை தேடி வந்தாங்களா? அவங்க தேடி வந்தாங்களா? விஜய் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன யோகியதுல எம்ஆர்சி நகர்ல போய் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கேட்ட? நீ யோகியமானவனா? அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவனா? இது அயோக்கியத்தனம் இல்லையா? இது முள்ள மாதிரி தனம் இல்லையா? அதிமுக கிட்ட போய் பிச்சை எடுத்தியா இல்லையா? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்ட பிச்சை தானே இன்னைக்கு நீ ஆட்சியில் இருக்க. இன்னைக்கு 25 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக. ஆனா அந்த 25 பேர்ல 21 பேரு உனக்கு தந்த ஆதரவை திரும்ப பெறுகிறோம் என்று மன்னிப்பு கடிதம் கொடுத்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக மன்னிப்பு கேட்டு அவரோட வந்து சேர்ந்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோ. நீ போய் அவங்களுக்கு பதவி தரேன், பணம் தர, அது தர, இது தரேன்னு ஆளுக்கு ஒரு உங்க கட்சியில இருக்க தற்குறிகள்லாம் அமைச்சன்ற பேர்ல அவங்க எல்லாம் நம்ப வச்சு அவங்களை ஏமாத்தி அவங்களை திசை திருப்பி உனக்கு ஆதரவா ஓட்டு போட வச்ச அதை அவர்கள் தவறு என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்டு இன்றைக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களிடத்தில் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததற்கு பிறகு அந்த மன்னிப்பு ஏற்கப்பட்டு அதனுடைய விளைவாக நாங்கள் கொடுத்த சட்டமன்றத்தில் கொடுத்த புகார் இன்றைக்கு திரும்ப பெற்றிருக்கிறது. சட்டமன்றத்தில் இந்த ஜோசப் விஜய் அரசுக்கு அவர்கள் ஆதரவளித்தது தவறு, இனி அவர்களுக்கு ஆதரவில்லை என்ற கடிதத்தை தந்துட்டாங்க. இதுவரைக்கும் உங்க சபாநாயகர் அது மாதிரி நடவடிக்கை எடுத்தாரா? நீ மரபுகளை பத்தி பேசுற, யோகியத்தை பத்தி பேசுற, கேட்டா எம்ஜிஆரை விட எனக்கு ஆதரவு தந்துட்டாங்கன்னு சொல்ற. என்னதான் உன் பிரச்சனை? மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ தற்குறிகளாம் சேர்ந்து உன்னை ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்க. நீ முதலமைச்சர் ஆயிட்ட. நீ சொன்ன வாக்குறுதியை செய்யின்னு சொன்னா உன்னை யார் கையில பிடிச்சுக்கிட்டு நீ மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் 2000 ரூபாய் தர்றத வேணாம்னு சொன்னாங்களா? படித்த இளைஞர்களுக்கெல்லாம் 4000 ரூபாய் தரேன்னு சொன்னி அதை கொடுக்கறத யாராவது தடுத்தாங்களா? என்னன்னா பிரச்சனை? நீ எதையுமே செய்யறதுக்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல, தகுதி இல்ல, திராணி இல்ல, அருகதை இல்ல, எதையுமே செய்ய துப்பு இல்ல. கேட்டா ஒரே நாள்ல செஞ்சிட முடியாது. திமுக ஆட்சியில கிராமங்களுக்கெல்லாம் போதையை கொண்டு போய் போதைய பொருள் புழக்கத்துல விட்டாங்களா? அத என்னால எப்படி தடுக்க முடியும்? தடுக்க முடியாத தற்குறி எதுக்கு நீ முதலமைச்சர் பதவிக்கு வந்த?
நான் ஆட்சி அமைஞ்ச உடனே எல்லாத்தையும் மாத்திரவன் எதுக்கு சொன்னேன்? உண்டால முடியாதுன்னு தானே நாங்க அதிமுக சொல்லிச்சு. திமுகவாலே முடியலன்றதுனாலதான் அதிமுக சொல்லிச்சு. திமுக செஞ்ச அந்த எந்த தீமைகளையும், திமுக ஆட்சியில் வந்த எந்த தவறுகளையும் மாற்றுகின்ற அருகதையோ ஆற்றலோ அனுபவமோ இந்த தற்குறி கூட்டத்துக்கு இல்லை என்பதுதான் அதிமுகவினுடைய நிலைப்பாடு. அதுதான் நாங்க தேர்தல் நடத்தியே சொன்னோம். ஆனா நான் வந்தவொன்னு அதை பண்ணுவேன். உங்கள் விஜய் வந்துருவாரு, இடிச்சிருவாரு, புனிடுவாருன்ட்டு இன்னைக்கு என்ன கேட்டா, நான் கோட்டு சீட்டு போட்டு வரக்கூடாதா? நம்மெல்லாம் கோட்டு சூட்டு போடக்கூடாதா? நம்மெல்லாம் அதனுடைய அர்த்தம் என்ன? நீ நேற்று வரைக்கும் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு அப்பாவி மாதிரி வந்து ஒரு சைக்கோ மாதிரி நின்றுட்டு கொடுக்கிற டைலாக்க பேசிக்கிட்டு இருந்த இன்னைக்கு அந்நியன் மாதிரி மாறி வெளிநாட்டு மோகத்துல இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு வந்து நிக்கிற. நம்ம எல்லாம் போடக்கூடாது அண்ணா? போடலாம். எப்போ போடலாம்னா, இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அந்த கோட்டு சூட்டு போடுற அளவுக்கு தகுதி நீ உருவாக்கிட்டு நீ போட்டுட்டு வந்தீங்கன்னா நீ சொன்னதை செஞ்சவன். ஆனா அவங்கள ஓட்டாண்டி ஆக்கிட்டு, அவங்கள போதையில புழக்கத்துல இருக்கிற அயோக்கியர்கள் பிடியில சிக்க வச்சுட்டு, அதுல இருந்து மீட்க முடியாம, அவங்களுக்கு சொன்ன வாக்குறுதி எதையும் செய்ய முடியாம அவங்களெல்லாம் தவிக்க விட்டு இவர் கோட்டு சூட்டு போட்டு நம்மெல்லாம் கோட்டு சூட்டு போடக்கூடாதா? நான் கலர் கலரவா போடுறேன்? நான் கருப்பு இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட். என்ன தெரியுமா? அது எங்களுக்கு நல்லா தெரியுமே. அதுவும் சினிமா துறையில பிளாக் அண்ட் ஒயிட்னா என்னன்னு தெரியாதா? நீ வழக்கமா சொல்லுவிய. இந்த செங்கோட்டையும் கூட அடிக்கடி சொல்லுவார், எங்க தலைவர் அவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணாரு. என்னையா தியாகம் பண்ணாருன்னா, அவர் ஒரு படத்துக்கு 1000 கோடி வாங்குவாரு. அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டாரு, முதலமைச்சர் பதவிக்கு வந்துட்டாரு. அந்த 1000 கோடிக்கு நீ கணக்காட்டினியா? அதுதான் பிளாக் அண்ட் ஒயிட். நீ 1000 கோடி வாங்கிட்டு அந்த கில்லி படத்துக்கு ஒரு கட்ட வேண்டிய வரி தொகையை கட்டுன்னா, அதை கட்ட மாற்று நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீயா அப்ப கண்டுபிடிக்கல? 5 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்ச. நான் அப்போ சொல்ல நீ கண்டுபிடிக்கலன்னு கேஸ போட்டுக்கிட்டு அந்த 1.5 கோடி ரூபாய் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேர் வழி நீ பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருப்ப. ஏன்னா உன் இடம் அப்படி. ஏன்னா உலகத்திலேயே பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கின ஆளு, பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கின ஆளு நீ. என்ன பிளாக் அண்ட் ஒயிட் தான் உன்னுடைய அரசியல், உன்னுடைய வாழ்க்கை. பிளாக் அண்ட் ஒயிட் தானே தெரியுசா? நான் இன்னும் பேசி என்ன அசிங்கப்படுத்திக்க விரும்பல. ஒரு நேர்மையான மனிதனா இருந்தா, ஒரு யோகியமான மனிதனா இருந்தா, அதிமுக மற்றும் பிறவன் சில்லா கொஞ்சம் இந்த தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சி உனக்கு சில்லா? என்ன உனக்கு அப்படி அகந்த? என்ன உனக்கு அப்படி ஆணவம்? நீ யாரு? அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா கொடநாட்டுல போய் காத்திருந்தே, நீ உங்க அப்பாவும் தெரியலையா? புரட்சி தமிழர் எடப்பாடியார் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு போய் நின்னீங்க, அப்ப தெரியலையா? இது எல்லா விட அதிமுக உன்னை காப்பாத்தி விட்டுருக்கு. இல்லைன்னா எப்பவோ உன்னுடைய கட்சிக்கு சமாதி கட்டியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? கரூர்ல நீ பேச போறன்னு போய் காலையில வரன்ட்டு ராத்திரிக்கு போய் சாயங்காலம் வரைக்கும் போய் மக்களை சோறு தண்ணி இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம அவங்கள போட்டு கிணத்துல போட்டு அடைச்சு வச்ச மாதிரி அடைச்சு வச்சு 41 பேர் செத்து போனாங்களே. அந்த சாவு நிகழ்ந்ததா சொல்லப்படுற நேரத்துல நீ பாடின பாட்டு தானே, பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், இப்போ ஆட்சியில 20 ரூபாய்.
சிந்திச்சு பாருங்க. அன்னைக்கு 10 ரூபான்னு பாடின விஜய் இன்னைக்கு 20 ரூபாய்க்கு யார் பாட்டு பாடுறது? இப்பதான் வந்திருக்காங்க இந்த கோவன், என்னடா கொஞ்சம் அந்த 5 வருஷம் தலைமறைவா இருந்த ஒரு கூட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் பாடுவாங்க. இன்னைக்கு 10 ரூபாய் சொன்னீங்க, அந்த 10 ரூபாய் சொன்ன உடனே செருப்பு வந்து விழுந்துத. அந்த செருப்பு விழுந்த உடனே நீ அங்க நின்னியா, பேசுனியா? நீ வந்து வீரத்தை பத்தி பேசுற, தைரியத்தை பத்தி பேசுற, அரசியலை பத்தி பேசுற. என்ன அந்த செருப்பு விழுந்த உடனே அந்த அமைதிப்படை அமாவாசை அர்ஜுன் அவர் வந்து காதுல சொன்ன உடனே ஒரு 5 தண்ணி பாட்டில தூக்கி அவங்க மேல மூஞ்சில விசிறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடின ஓட்டம் திருச்சி போய் தானே திரும்பி பார்த்தேன். அங்கிருந்து ஏர்போர்ட்ல கூட நிக்காம பத்திரிகையாளர் சந்திக்காம அங்கிருந்து ஓடி போய் பதுங்கின்னு 15 நாள் வெளியே வரல. உன்னுடைய ஆபீஸ மூடி வச்சுட்டு உங்க கட்சியில இருந்த அத்தனை பேரும் ஓடிட்டான். அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் அங்க கரூர்ல நின்று இந்த சம்பவம் விஜயனுடைய அந்த நடத்தை மட்டும் அந்த நேரம் தவறி வந்தது, அந்த ஏற்பாடுகள் சரியா செய்யாம இருந்தது, இது போன்ற இந்த குறைபாடுகள் மட்டும் காரணம் இல்லை. இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சதி இருக்கு. போலீஸ் தன்னுடைய இயல்பாக அது செய்ய வேண்டிய கடமைகள்ல இருந்து மாறி இருக்கு. இது ஏற்கனவே என்னுடைய கூட்டத்துல கூட ஆம்புலன்ஸ் விட்டு குழப்பம் பண்ணாங்க, அது மாதிரி ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. அதனால அவர் மேல செருப்பு வீசிருக்காங்க. இது எல்லாம் திட்டமிட்ட ஏதோ ஒரு சதி இருக்குன்னு சொல்லி அங்க சொன்னதுக்கு பிறகுதானே உனக்கு ஆதரவா அங்க மாறிச்சு. டெல்லியில இருந்து பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குழு வந்ததுக்கு பிறகுதானே இந்தியாவினுடைய பார்வை திரும்பிச்சு. அதுக்கு பிறகு அதிமுக கூட்டத்துல ஒவ்வொருத்தரும் தாவேக்கா கொடி எடுத்துட்டு வந்து நின்னுங்கல்ல, நீங்க ஓடிட்டீங்க. உங்க தலைவர்கள் சொல்ற இந்த தற்கொலையெல்லாம் ஓடிட்டான். ஒருத்தங்க கூட திரும்பி பார்க்கல. அங்க இருக்க தொண்டனை பாத்தீங்களா? உங்களுடைய ஆபீஸ மூடி வச்சீங்களா? இதை விட ஒரு அயோக்கியதானே இருக்கா? செல்போன அந்த புசி ஆனந்த் அவர் சொல்றாரு, ஒரு சிலர் சொல்றாங்க, அவர் ஓடின ஓட்டத்துல பாண்டிச்சேரி போய் கடற்கரையில இறங்கி அங்கிருந்து படகுல போய் நடுக்கடல்ல போய் திரும்பி பாக்குறாராம். இப்படியாப்பட்ட வீராதி வீரர்கள் நீங்க வந்து அதிமுக பத்தி பேசுறீங்க. அதிமுக ரத்த தடாகத்தில் பூத்த நெருப்பு. எங்க கிட்ட நீங்க அதிமுகவுடைய வரலாறு தெரியுமா? அதிமுக உருவான போதே களத்துல நாங்க அன்னைக்கு 5 மாசத்துல திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல், மத்தியில் ஆண்ட இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ், மாநிலத்தை ஆண்ட கருணாநிதி கட்சி, அது மட்டுமல்ல அன்றைக்கு உயிரோடு இருந்த பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில் இருந்த ஸ்தாபன காங்கிரஸ், 3ஐயும் எதிர்த்து தன்னந்தனியாக 5 மாத குழந்தையாக களத்தில் நின்று எந்தவித அரசியல் அடையாளமும் இல்லாமல் வெறும் ரசிகர் கூட்டத்தை மட்டும் நம்பி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்னால் இருந்த தொண்டர்கள் களத்தில் நின்று, அன்னைக்கு தலைவர்களும் கூட எங்களுக்கு பின்னால யாரும் கிடையாது, எல்லாமே அரசியல் அனுபவம் மற்றவர்கள். நாங்க அப்ப கூட ஒரு சாதாரண தையல் தொழிலாளி வத்தலகுண்டு ஆறுமுகம் படுகொலை செய்யப்பட்ட அந்த ரத்த சகதியில நின்று அதிமுக வெற்றி பெற்றது. எவ்வளவு பெரிய வெற்றி தெரியுமா? இன்னைக்கு வாக்கு சதவீதத்தை பத்தி பேசுறீங்க. அதிமுக பதிவான வாக்குகளில் 53% மேற்பட்ட வாக்கு அதிமுக ஆச்சு. அன்னைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் அடுத்த இடத்துக்கு வந்தது. திமுக 3வது இடத்துக்கு போச்சு. தமிழ்நாட்டை முதலமைச்சராக இருந்த கருணாநிதி ஆண்ட கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வெளியேற்றிய கட்சி 3வது இடத்துக்கு போச்சு. மிக சொற்ப வாக்குகள்ல டெபாசிட்டை காப்பாத்திச்சு. இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி டெபாசிட்டை பறிகொடுத்தது. இப்படிப்பட்ட வரலாறு மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவருக்கு
அல்லு சில்லு அவங்க பேரை சொன்னா இவருடைய கௌரவம் இருக்கு. உன்ன மாதிரி ஒரு முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி தேவைன்னா போய் காலில் விழுந்து கெஞ்சறது, அவங்க ஆதரவு பெற்று நம்பிக்கை வாக்கெடுப்பை அதுல வெற்றி பெற்று கவர்னருக்கு அவர் நம்பிக்கை வாக்கு பெறணுன்றதுக்காக இவங்க குதிரை பேரை நடத்தி இவங்களை ஏமாத்தி கொண்டு போய் ஓட்டு போட வச்சுட்டு அவங்களை நடுத்தருவில் விட்டது. இதுதானே? இதுக்கு மட்டும் அதிமுக உனக்கு வேணுமா? நீ என்ன யோகியா? இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்று, எந்த இடத்திலாவது நீ உண்மையை பேசுகின்ற மனநிலை இருக்காய? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை, எந்த பிரச்சனைக்கு நீ தீர்வு தந்திருக்க? என்ன உன்னால என்ன தீர்வு செய்ய முடியும்? கேட்ட நல்ல நல்ல அதிகாரிகள் போட்ட எல்லா திமுகவுல நீ யாரு திமுகவுல அயோக்கியதனம் பண்றான்னு மனு கொடுத்தியோ அத்தனை பேரையும் மறுபடியும் அதிகாரிகளை போட்டு அவங்க நல்ல அதிகாரிகளா? சரி, நல்ல அதிகாரியா போட்டிய, ஏன் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள்ல எல்லாம் போதைப் பொருள் புழக்கம் இருக்கு? ஏன் உன்னால நீக்க முடியல? 20 நாள் ஆக போகுது இல்ல? 20 நாள்ல நீக்க முடியாத நீ என்ன எத்தனை வருஷம் கழிச்சு நீக்குவ? எதையாவது இந்த 20 நாள் உருப்படியா செஞ்சிருக்கியா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? தேர்தல் நேரத்துல வந்தா கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்வோம்னு சொன்ன, ஏன் தள்ளுபடி செய்யலன்னு அவங்க கேட்கிறாங்க. இதே புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலையும் புரட்சி தலைவி அம்மா காலத்திலையும், ஏன் கடந்த திமுக ஆட்சியில ஸ்டாலின் காலத்திலையும் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்ப இவர் என்ன சொல்றாரு? குறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடியா, சிறு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடியா, அது கூட 50,000 மேல யாருக்கும் இல்லையா? இது என்ன? இது பித்தலாட்டம் இல்லையா? மோசடி இல்லையா? அயோக்கியத்தனம் இல்லையா? நீ தேர்தல் நேரத்தில் இதான் சொன்னியா? விவசாய கடன்களை புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில தள்ளுபடி செய்வதை போல இன்னைக்கு தள்ளுபடி செய்யறதுக்கு உன்னால முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு போ. எனக்கு துப்பு இல்ல, தகுதி இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்களா? அவங்களை கூப்பிட்டு பேசுனியா? தலைமைச் செயலகத்தில் வாசல்ல போராடினாங்களே, அவங்களை கூப்பிட்டு பேசுனியா? உன்னுடைய அமைச்சர்களுக்காக இதை பத்தி ஏதாவது தெரியுமா? எதையுமே செய்யறதுக்கு லாய்க்கு இல்லாம ஒரு சைக்கோ மனநிலையில் இருக்கின்ற ஒரு மனிதனாக இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த தற்கொலை. அவருக்கு ஒரே கவலை தான், அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் திரிஷா தான். மத்த ஷாவை பத்தி அவருக்கு தெரியவே தெரியாது. இந்த மனநிலையில் இருக்கின்ற விஜய் மரியாதையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இழிவாக, மலிவாக, நக்கலாக, நையாண்டியாக, நாதாரித்தனமாக பேசுவதை நிறுத்திக் கொள்ளணும். அதிமுக உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்திருக்கோம். நீ ஏதோ இன்னைக்கு லாட்டரி டிக்கெட்ல உச்சத்துக்கு வந்த மாதிரி இந்த தற்கொலையெல்லாம் சேர்ந்து உன்னை ஆட்சியில் அமர்த்திருக்காங்க. நீ அரசியல் முதல்ல என்னன்னு படிச்சுக்கோ, அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. உன்னை விட வேகமா முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு எங்க இருக்காருன்னு போய் தேடி பார்த்துட்டு வா. இன்னைக்கு ஏதோ லாட்டரி குடும்பத்தினுடைய கொள்ளை பணம் இருக்கு, மக்களை ஏமாத்தி வஞ்சித்த பணம் இருக்கு. அந்த பணத்தை வச்சுட்டு இந்த அமைதிப்படை அமாவாசை ஆதவ அர்ஜுனா கூட இருக்கிறாருன்ற தைரியத்துல அவங்க பின்னணியில அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. நம்மளா இருப்போம்னு சொல்லி நீ சுத்திட்டு இருந்தீங்கன்னா கடைசியில அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க போனாருன்றதையும் பார்த்துக்கோ. அதனால அரசியல்ன்றது இது திரைப்படத்துல வர்ற கதாபாத்திரம் இல்லை. இவர் என்ன நினைச்சிட்டாரு, திரைப்படத்துல ஒரு திரைப்படம் வெற்றி பெறணும்னா கதாநாயகன் வில்லன் இருக்கணும். ஒருத்தனை வில்லனை குற்றவாளியாகவும் தவறு செஞ்சவனை காட்டி அவனை இவர் அடிச்சு தூக்கி போட்டு இவர் வெற்றி பெற்றார்னா அந்த திரைப்படம் வெற்றி பெற்றதை போல
இவர் திமுக என்கின்ற வில்லன் அதை காட்டி இவர் யோகியன் தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்றாரு. அதுதான் அவங்களுடைய பிரச்சார வியூகமா இருக்கு. கேட்டா தேர்தல் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப என்ன ஆட்சி நடத்தும், மக்களுக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றினா எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டியா, எனக்கும் திமுக தான் போட்டி, மத்தவங்க எல்லாம் இல்லைன்னா நீ இருக்கமா இல்லையான்றத இந்த இடைத்தேர்தல் 5 தொகுதியில வரப்போகுது, அங்க வந்து பாரு யாருக்கு யாரும் போட்டின்னு. ஏதோ தெரியாதனமா புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் திமுக அரசுக்கு, திமுகவினுடைய ஆட்சியில் நடந்த பாதிப்புகளை மக்களிடத்துல சொல்லி திரட்டி வச்ச ஆதரவை இவர் தற்கொலைகளை வச்சுட்டு இவர் இன்னைக்கு இந்த தேர்தல்ல வெற்றி பெற்று, அதுவும் பெரும்பான்மை இல்லாம இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் காலில் விழுந்து ஒவ்வொருத்தர் 2 சீட்டுக்கு மந்திரி கொடுத்த ஒரே துணை முதலமைச்சர் தரேன்னு சொல்லி பேரம் பேசின, குதிரை பேரம் நடத்தின நீ, மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ கடத்திட்டு வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் புகார் தந்த உடனே அப்புறம் அவரு இது ஒண்ணு கார்ல வச்சு கையெழுத்து போட்டேன்னு சொல்லி ஒரு காகிதத்தை காட்டினீங்கல்ல, அதுக்கப்புறம் அவரை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து சட்டசபையில வாக்கு கேட்டீங்க, வாக்கு போட வச்சீங்கல்ல. இப்படி பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், வில்லத்தனம். ஆனா பேசுறது கதாநாயகன மாதிரி கதை விட்டுட்டு இருக்க. அதனால உங்க லட்சணம் தெரிஞ்சு போச்சு. நீ திரிஷாவை ஏமாத்தலாம், ஆனா இந்த நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகளை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சைக்கோ மனதில் இருக்கின்ற தற்குறிகள் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்ற நிலை இருக்கு. அதனால ஒழுங்கா தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஒரு 6 மாசம், அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 6 மாசத்துலாவது உங்களை விட்டு வைக்க போறாங்க. அதாவது ஒழுங்கா இது வரைக்கும் வெள்ளரிக்கை தரேன்ன, பிளாக் அண்ட் ஒயிட் ஆட்சி நடத்துற, சரி வெள்ளரிக்கை எங்க போச்சு அதை கேட்டியா? பட்ஜெட் என்னாச்சு? இந்த மாசம் முடிய போகுது. ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட், அந்த பட்ஜெட் இன்னும் திமுக போட்ட இடைக்கால பட்ஜெட்டை வச்சுதான் நீ வண்டி ஓட்டிட்டு இருக்க. இந்த ஆட்சியில பட்ஜெட் போடுறதுக்கான அறிகுறியே தெரியல. தற்குறிகள்லாம் அமைச்சர் ஆனதுக்கு பிறகு பட்ஜெட் எங்க வரப்போகுது? அதிகாரிகள்லாம் முடிய பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். இப்படிப்பட்ட தற்குறிகள் கிட்ட இருந்து ஆட்சியில எப்படி நம்ம காலம் தள்ள போறோம்? நம்ம வேற மத்திய தொகுப்புக்கு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். தமிழ்நாடு மிகப்பெரிய பாதிப்பை, பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்றைக்கு இந்த ஜோசப் விஜய் இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் அவர் தனக்கு நிகரான தற்குறிகளை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தமிழ்நாடு எதை நோக்கி போகிறது தெரியாமல் இன்றைக்கு மக்களும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் பார்வையாளர்களும் அவதிப்பட்டு இருக்காங்க. அதையெல்லாம் போய் பார்க்காம இன்னும் தேர்தல் பிரச்சாரத்திலேயே இருந்துட்டு இருக்காரு. இனிமே வரப்போற இடைத்தேர்தலுக்கு இப்பவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காரு. ஏதோ ஒரு ஆட்சிக்கு முதல் நன்றி சொல்ல போறன்ட்டு தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்க. இதை தவிர திருச்சி கூட்டத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த மாற்றம் தொடர்ந்ததுன்னா இவரை மாற்றதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலைமைக்கு தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க.